ஹலோ நண்பர்களே வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சமையல் வீடியோ எதுவுமே இல்ல. நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். நம்ம வீட்ல இருக்க இந்த மாரி பழைய சாக்கு இருக்கும்ல, அரிசி வாங்குன சாக்கு. இத வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளா இன்னைக்கு நம்ம மாத்த போறோம். என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இது செய்யறதுக்கு இந்த ஓரமா இருக்க தையல் வந்து நான் பிரிச்சுக்கிறேன். நீங்க தையல் பிரிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சைட்ல வந்து அழகா கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த தையல் மட்டும். நம்ம கட் பண்ணி எடுக்கிறத விட, தையல் வந்து பிரிச்சோம் அப்டின்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா சாக்கும் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து நல்ல நேராவும் கிடைக்கும். நம்ம நேரா கட் பண்ணுவோமான்னு தெரியாது. அதனால. டெய்லரிங் தெரிஞ்சவங்க கரெக்ட்டா நேரா கட் பண்ணிடுவாங்க. நம்மளுக்குலாம் தெரியாது. அதனால வந்து நம்ம அந்த தையல வந்து நான் பிரிச்சு எடுத்துடுறேன். பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் பிரிப்போம்ல, அந்த மாரி கொஞ்சம் பிரிச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு இந்த தையல் வந்து இந்த மாரி கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா யார் வேணாலும் செய்யலாம். அந்த மாரி ஒரு சூப்பரான பொருள் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். வீட்ல எல்லார் வீட்லயும் இந்த மாரி சாக்கு வந்து இருக்கும். அது வந்து இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்க இந்த தையல் எல்லாமே இந்த மாரி நான் பிரிச்சு எடுத்துட்டேன்னா, ஃபைனலா வந்து இந்த மாரி பெருசா வந்து நம்மளுக்கு சாக்கு கிடைக்கும். இந்த சாக்க நம்ம அடுத்ததா என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜுக்கு கவரா தான் தைக்க போறோம். நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மேல போட்டுட்டு, ஃப்ரிட்ஜோட சைஸ் அளவுக்கு நீங்க வந்து அளவு எடுத்துட்டு வந்துருங்க. அளவு எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க, இந்த அளவு இருந்தது எனக்கு. இத வந்து நான் கட் பண்ணிக்க போறேன். நீள வாக்குல கட் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. பாருங்க பார்த்தா தெரியும். நீள வாக்குல இப்ப நான் வந்து இத கட் பண்ணி எடுத்துக்க போறேன். நம்ம சாரி எல்லாம் கட் பண்ணுவோம்ல தைக்கிறதுக்கு, அந்த மாதிரி வந்து நீட்டா பிடிச்சுட்டு, இத வந்து நீளா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ. ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, இந்த மாரி 2ஆ ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு, இது மேல இருக்குல்ல, இது வந்து என்னோட ஃப்ரிட்ஜுக்கோட சைஸுக்கு சரியா இருக்கு. இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணிக்க போறேன். நம்ம வந்து ஃப்ரிட்ஜோட கவர் வாங்க போனோம் அப்டின்னா, இதுக்கு வந்து ஒரு 200 வந்து அளவுக்கு ஆவுது. அதனால வந்து நான் கவர் வாங்கல. சரி நம்ம வீட்லயே வந்து தைக்கலாம் அப்டின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பரா வந்தது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராவும் இருக்கு. இப்ப நான் இத வந்து சிசர் வச்சு இந்த மாரி கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கட் பண்ணிட்டு, நம்ம சாரீலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இப்ப இது 2 பீஸா கட் பண்ணியாச்சு. இந்த ஃபர்ஸ்ட்டு பீஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து என்னோட ஃப்ரிட்ஜோட அளவு. இத வந்து நம்ம மடிச்சு எடுத்து வச்சிரலாம். நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரிட்ஜோட அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜ் மேல போட்டுட்டு அதோடைய அளவுக்கு வந்து அப்படியே அளவு எடுத்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா, இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுறேன். வச்சதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குல்ல, இதுல வந்து நம்ம பாக்கெட் மாதிரி தைக்க போறோம். நம்ம கவர் வாங்குனோம் அப்படின்னா, சைடுல 2 சைடும் பாக்கெட் மாரி இருக்கும்ல, அந்த மாதிரி இப்ப நம்ம தைக்க போறோம். அத தைக்கிறதுக்கு இந்த கவரோட கார்னர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணோம்ல ஃப்ரிட்ஜோட சைஸு, அந்த கவர் வச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லென்த் தேவையோ, அந்த அளவுக்கு லென்த் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெரிய பாக்கெட் வேணும் அப்படின்றது நம்மளுக்கே ஓரளவுக்கு தெரியும்ல. 2 சைடு எக்ஸ்ட்ரா துணி எவ்வளோ இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி அவ்வளோ நீட்டு பாக்கெட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் அத மார்க் பண்ணிட்டு, கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து பெருசா ஒண்ணும் ஸ்கேல்லாம் வச்சு சரியா மார்க் பண்ணணும் அப்படிலாம் இல்ல. பாருங்க, அந்த மேல கிளாத் போட்டுட்டு அப்படியே வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். துணிலாம் நம்ம மார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். இப்ப இதான் வந்து கார்னர். அந்த கவருடைய கார்னரு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இருக்குல்ல, அத பாருங்க இந்த பக்கம் வச்சுட்டு, அந்த லென்த்துக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இவ்ளோ லென்த் எனக்கு தேவைப்படுது. இத வந்து இப்ப மடிச்சுட்டு, இத அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாக்கு இருந்தது அப்படின்னா, இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து கிளாத் கட் பண்ற மாரி ரொம்பவே ஈஸியா கட் பண்ணிடலாம். இதே மாரி பிளாஸ்டிக் சாக்கு கூட கட் பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப ஈஸியா தான் வரும். இப்ப நான் இத ஃபுல்லா கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். நான் 2 பக்கம் பாக்கெட் வைக்கிறதுக்காக 2 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த இந்த சைஸ்க்கு பாருங்க. இது கரெக்ட்டான லென்த் கட் பண்ணியிருக்கேன் நானு. ஸ்கேல்லாம் எதுவுமே இல்ல. அப்படியே வந்து அளவு வச்சுட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். இப்ப இது 2 கட் பண்ணி எடுத்தாச்சுல்ல, இந்த பாக்கெட் வந்து இதில அட்டாச் பண்றதுக்காக, இத வந்து நம்ம தையல் போட போறோம் இப்போ. நம்மளுக்கு நார்மலா தெரிஞ்ச தையல் தான் போட போறோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு என்ன தையல் தெரியுமோ, அந்த மாரி கூட நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு தையல் போட்டுருக்கேன். அதுவும் உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்க. இது உங்களுக்கு ஈஸியா இருந்தா நீங்க இது மாரி கூட போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சைடு வந்து குத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்தடுத்து இது மாரி தையல் போட்டுட்டு, இந்த நூல் வந்து இது மாரி மேல எடுத்து விட்டுட்டு எடுக்கணும் அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான தையல் தான். யார் வேணாலும் போட்டுறலாம். உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா சூப்பரா தையல் போட தெரியும் அப்டின்னா, நீங்க அந்த மாரி போட்டுக்கலாம். பாருங்க நூல் வந்து நான் 2 இதுவா போட்டுருக்கேன். 2 மடிப்பா போட்டுட்டு, இந்த மாதிரி
ஒரு சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணி இந்த சைடு எடுத்துட்டு, இதோட நூல் இருக்குல்ல, இந்த நூல் வந்து அந்த ஊசிக்கு மேல போட்டுட்டு எடுக்கணும் அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எனக்குமே வந்து தையல் போட தெரியாது. இது வந்து ஸ்கூல் டைம்ல சொல்லிக் குடுத்தது. அத தான் இப்போ போட்டுட்ருக்கேன். நல்லா தையல் போட தெரிஞ்சவங்க இன்னுமே சூப்பரான வந்து தையல் போட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு அழகா இருக்க மாதிரி. வேற ஒரு கலர் நூல் கூட வச்சு போட்டுக்கலாம். அதுவுமே இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க ரொம்ப ரொம்ப மொக்கையான ஒரு தையல் போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த தையல் தான் தெரியும். உங்களுக்கும் தையல் போட தெரியாது அப்டின்னா, நீங்க இதே தையல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இது மாரி நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான தையல் தான். இந்த ஃப்ரண்ட் சைட்லேருந்து குத்திட்டு, பேக் சைட்ல எடுத்துட்டு, இந்த நூல் வந்து அந்த ஊசிக்குள்ள விட்டுட்டு எடுக்கணும் அவ்வளோதான். பாருங்க அந்த எக்ஸ்ட்ரா நூல் இருக்குல்ல, இதுக்குள்ள விட்டுட்டு எடுக்க போறோம். அவ்வளோதான். இதே மாதிரி வந்து எல்லா தையலும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இந்த லைன் ஃபுல்லாவே தையல் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்காது. பட் ஆனா ஓகே. இந்த மாரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாவே போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அந்த கார்னர்லயும் தைக்கணும்ல. இப்ப இது வந்து தச்சுக்க போறோம். இந்த லென்த்தும் வந்து இதே மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம போட்டோம்ல அதே மாரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நான் 3 பக்கமே தையல் போட்டுட்டேன். 2 சைடுமே பாக்கெட் மாரி வச்சு தச்சுட்டேன் பாருங்க. சூப்பரா கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த கார்னர்ல தையல் போட்டோம்ல, அது தெரியாம இருக்கிறதுக்காக இது மேல வந்து நான் செல்லோ டேப் அடிச்சுக்க போறேன். நான் வந்து பிளாக் கலர் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். உங்கள்ட்ட நீங்க வேற எந்த கலர் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட்டு இது மேல வந்து செல்லோ டேப் ஒட்டிட்டு, அந்த கார்னர் வந்து அப்படியே மடிச்சு விட்டுருவோம். அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். நீங்க வேற வேற கலர்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. வேற கலர் இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. பாருங்க இதுக்கு தையல் தெரிஞ்சிருக்கணும், இல்ல கட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்ல. ஈஸியா வந்து கட் பண்ணி செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஒட்டிட்டேன். இந்த கார்னர் பாருங்க எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஒட்டியிருக்கேன். இத கட் பண்ணிட்டு, இது பின்னாடி சைடு வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட போறோம் அவ்வளோதான். இதே மாரி வந்து 4 கார்னரையும் வந்து ஒட்டிட்டு, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இத பாருங்க, அத எடுத்துட்டு பேக் சைட்ல வந்து அப்படியே மடிச்சு விட்டுறேன். அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இதே மாதிரி வந்து 4 கார்னரையும் வந்து ஒட்டிடுறேன். ஒட்டிட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்ப 4 கார்னரும் ஒட்டிட்டேன். இந்த நடுவுல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான் கவர் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணிட்டோம். வீட்ல இருந்த வேஸ்ட்டான சாக்க வச்சு இந்த மாதிரி சூப்பரா வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ப. இந்த கவர் வந்து ரூ. 200 அந்த மாதிரி வரும். நம்ம வந்து சிம்பிளா வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நீங்க வேற ஏதாவது இதுல டெக்கரேட் பண்ண தெரியும் அப்படின்னாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரே கவரா இருக்கு பாருங்க. இதுல வந்து நம்ம பாக்கெட் மாரி எக்ஸ்ட்ரா வந்து வைக்க போறோம் அப்படின்னா, இது 3 இதுவா பிரிச்சுக்கலாம். நடுவுல வேணும்னா தையல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லன்னா கம் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா, இது 3 போர்ஷனா பிரிச்சுக்கலாம். உள்ள வந்து 3 போர்ஷனா இருக்க மாரி கவர் வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்ப அப்படியே தான் வச்சிருக்கேன். பாருங்க கவர் ஃபுல்லா காட்டுறேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரூ. 1 கூட செலவு இல்லாம நம்மளுடைய கவர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரிட்ஜ் மேல போட்டுறலாம். அந்த சைடுல இருக்க பாக்கெட்லாம் இந்த மாரி பென் வைக்கிறதுக்கு, நோட் வைக்கிறதுக்கு அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சன்ல வந்து ஏதாவது எழுதுறதுக்கு தேவைப்பட்டா அதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து நீங்க 3 போர்ஷனா கூட இந்த பாக்கெட் வந்து பிரிச்சுக்கலாம். கம் போட்டு ஒட்டிடுங்க. அப்படி இல்லன்னா வந்து நடுவுல வந்து தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்முடைய கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.